எந்த ஹிடன் கேமராவும் லென்ஸ்லேருந்து தான் ஒர்க் ஆகும். நீங்கள் எவ்வளவு பவர்ஃபுல் லென்ஸோ, ஒரு 2MP 5MP 15 மெகா பிக்சல் லென்ஸ் எதாக இருந்தாலுமே ஒரு இன்ஃப்ராரெட் லேசாக ஒரு ரெட் அல்லது கிரீனில் ஒரு இண்டிகேட்டர் தான் அது லைட்டை கேப்சர் பண்ணும். அது ஏதாவது ஒரு இடத்துல தெரியும். அது அதான் ஒரு பல்பு வச்சுருக்காங்க, சீலிங் பல்பு, சீலிங் ஃபேனு, இல்லை சீலிங்கில் ரொம்ப ஹைட்டில் ஒரு நேச்சுரல் இயற்கை படம் வச்சுருக்காங்க. ஏன்னா இயற்கை படத்தை எதுக்கு அவர் ஹைட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற சஸ்பெஷன்லாம் வரலாம். இது மாதிரி இருக்கும்போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நிதானமாக பாருங்க. அறைகளில் உள்ள சுவர் ஓவியங்களில் தொட்டு பார்த்தால் சாதாரண கண்ணாடியா அல்லது ஒளியை உள்வாங்கும் கண்ணாடியா என தெரியும் என்றும், செல்போனில் உள்ள முன்பக்க கேமரா மூலம் ரகசிய கேமரா உள்ளதா என ஆராயலாம் என்றும் நிபுணர் ராஜேந்திரன் கூறியுள்ளார். ஒரு கிரிக்னு ஒரு லேசாக ஒரு டிடெக்ட் வரும். ஏன்னா அது ஃப்ரண்ட் கேமரா லைட் பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த காலத்து கேமராவில் ஃப்ளாஷ் லைட் போடுவோம், இந்த காலத்து லென்ஸில் ஃப்ளாஷ் லைட்லாம் கிடையாது, கேமராலே ஃப்ளாஷ் வருது. ஸோ வேற ஏன் ஃப்ளாஷ் இருந்தால் இது அந்த ஃப்ளாஷை டிடெக்ட் பண்ணும். அது 77வது சட்டப்பிரிவின்படி பாலியல் மோகத்துடன் விருப்பத்துக்கு மாறாக பார்ப்பது தண்டனைக்குரியது என்றும், முதல் முறை குற்றம் செய்பவர்களுக்கு 1 முதல் 3 வருடங்கள் வரை தண்டனை வழங்கப்படும் என்றும் வழக்கறிஞர் புகழேந்தி கூறுகிறார். திரும்ப திரும்ப குற்றங்கள் செய்தால் 3 முதல் 7 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சட்டத்தில் இது போன்ற குற்றங்களை தண்டிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதை நடைமுறைப்படுத்துவதில் தான் இப்போது நாம் கவனம் செலுத்த வேண்டும். தனியார் லாட்ஜாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக சோதனை செய்ய வேண்டும். அப்படி சோதனை செய்து அதிலே இது குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்கள் மீது இது போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராமேஸ்வரத்தில் அறைகளில் இருந்த ரகசிய கேமராவில் தொடர்ச்சியாக வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அது முதல் முறை குற்றமா அல்லது தொடர்ச்சியான குற்றமா என்பதை நீதிமன்றம்தான் முடிவு செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். செல்போன் நிறுவனங்களுக்கு ட்ராய் விதித்த புதிய உத்தரவு என்ன, அதனால் வாடிக்கையாளர்களுக்கு என்ன பயன் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. இனிமே கால்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ்க்கு தனித்தனியா ரீசார்ஜ் செஞ்சுக்கக்கூடிய ஒரு நடைமுறையை ட்ராய் அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்புனால என்னென்ன விஷயங்கள் நமக்கு குறையும், என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அதாவது ட்ராய் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு திட்டம் மூலமாக வாய்ஸ் கால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டாக் டைம், அப்புறம் எஸ்எம்எஸ், இது எல்லாத்துக்குமே தனித்தனியான ரீசார்ஜ் பிளான் அப்படிங்கறத தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இன்னும் கூட 15 கோடி இந்தியர்கள் பட்டன் போன்களை தான் பயன்படுத்துறாங்க. அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவை ட்ராய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி செல்போன் சேவை தரக்கூடிய நிறுவனங்களுக்கான கட்டண வழிகாட்டு நெறிமுறைகளையும் 2 முக்கியமான திருத்தங்களை ட்ராய் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திருத்தத்தின்படி இனிமே ரீசார்ஜ் கட்டணத்துல என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்போனை பேச மட்டும் பயன்படுத்தினா அதுக்கு தனி கட்டணம், அதாவது டாக் டைம் அப்படிங்கிறது தனியா ரீசார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான புது அறிவிப்புகளை 30 நாட்களுக்குள்ள என்னென்ன பிளான் வகையில இவங்க கொண்டு வர போறாங்கிறத தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற கெடுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் நாடு முழுவதும் 2G சேவை தான் இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல பெரும்பாலானோர் 2 சிம் கார்டுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று நடவடிக்கை தேவைப்படுதுங்கிறத கருத்துல கொண்டுதான் இந்த கட்டண மாற்றம் அப்படிங்கிறதையே ட்ராய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல அதிகபட்ச வேலிடிட்டி அப்படிங்கிறது 90 நாட்கள்ல இருந்து 365 நாட்கள் வரைக்கும் இருக்கலாம். அதாவது ஸ்பெஷல் கூப்பன் வவுச்சர் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த நாட்கள் அலோகேட் பண்ண அதுல இவ்வளவு நாட்கள் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வேலிடிட்டியும் மாத்தி அமைச்சிருக்காங்க. சரி, இதனால யாருக்கு பயன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேட்டாக்களை பயன்படுத்தாதவங்க இருப்பாங்க இல்லையா, சில பேர் ஊர்ல இருப்பாங்க, கிராமப்புறங்கள் பகுதியில் இருப்பாங்க, டேட்டாக்களை பயன்படுத்தாம வெறும் அந்த டாக் டைம்காக மட்டுமே போனை யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத அந்த கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். அதே மாதிரி இந்த மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு புதுசு இல்லை, ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மெத்தட்குள்ளதான் சலுகையா இருக்குமே ஒழிஞ்சு அது இல்லாதவங்களுக்கு இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது அதிகமா இருந்தது.
அதனால இன்டர்நெட் இனிமே தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கட்டண குறைப்பு வாய்ப்பா இருக்கும்ங்கிறத ட்ராய் முன் வச்சிருக்காங்க. 30 நாட்களுக்குள்ள இந்த அறிவிப்பு வெளிவர போகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு திட்டமாக இருக்கிறது.